முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷமா எக்ஸாம்ஸே எழுதிட்டு இருக்கிறேன். வேலை கிடைக்கலன்னா, உங்களுடைய தகுதிக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி வேலையோ, தொழிலோ ஒண்ண நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் அமையுது. ரிலேஷன்ஷிப்ப எப்படியாவது மேனேஜ் பண்ணணுங்கிற ஒரு முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. அதுல வெற்றியும் அடைவீங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. 2027 7வது மாசம் வரைக்கும் வேலை மாற்றத்தை பத்தி பெருசா யோசிக்க வேண்டாம். லேண்ட், கோல்ட தவிர வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸ், ஸ்பெகுலேஷன்ஸ்னு போனீங்கன்னா அதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் கும்பராசி அன்பர்கள் தயவு செஞ்சு போக வேண்டாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் முத்துக்குமாரியின் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026ங்க. குரு பயிற்சி வந்தாச்சு. உச்ச குரு ஆக போறாரு இல்லையா? 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஸோ குரு உச்சமானாலே சந்தோஷம் தானே. ஒரு நல்லவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு அப்படின்னா 12 ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மை மட்டும்தான் அவர் செய்ய போறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, எது இதில் கவனமாக இருக்கணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியை இன்னும் நீங்கள் சிறப்பாக ஏற்படுத்திக்கலாம், சில வாழ்வியல் பரிகாரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் 12 ராசிக்கும் விளக்கமாக குரு பயிற்சி பலன்கள் நான் கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி 2026 கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இன்னும் விட்ட பாடு இல்லை. இப்போ குரு வேற பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த குருவால் நல்லது நடக்க போதா, இல்லை ஏதாவது பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோமா? இந்த குருவால் சனி ஏதாவது கண்ட்ரோல் ஆகுறாரா? சனியை வேற குரு பார்க்குறாரே, அப்போ சனி பயிற்சியிலையும் ஏதாவது மாற்றங்கள் வருதா? குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கிடையே இருக்குது. அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த வீடியோ பதிவு இருக்க போகுது. கும்பராசி குழந்தைங்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சியினால் அவங்க நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்களா? மனோரீதியான மாற்றங்கள் ஏற்படுமா? ராசியிலே ராகு இருக்கும்போது கண்டிப்பாக வயதுக்கு மீறின விஷயங்களை கும்பராசி குழந்தைங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2ஆம் இடத்துல சனி எதிர்த்து பேசுறது, ஐநோ ஆட்டிடியூடுங்கிறது குழந்தைக்கு வந்துருச்சுங்க. இப்பெல்லாம் இல்லவே இல்லை. நல்ல குழந்தை இப்போ திடீர்னு ஒரு வருஷம் 1.5 வருஷமாக பேச்சு, நடைமுறை, செயல் எதுவுமே சரியில்லை. பிடிச்சதை சாப்பிட்றது, தூங்குறது, எந்திக்கிறது, எந்த ஒரு டிசிப்ளினுமே இல்லை. எதையுமே வீட்டில் சொல்கிறத கேட்குறது இல்லை. படிப்புலேயும் ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்க, சோம்பல் அதிகமாக இருக்குன்னு நிறைய பெற்றோர் கும்பராசி குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க கவலைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ராசியில் ராகு 2ல் சனி. அட்லீஸ்ட் இப்போ இந்த சனியை குரு பார்க்குறாரு இல்லையா, எதிர்த்து பேசுகிறது குறையும். நிறைய அந்த சோம்பல் தன்மை இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறையும். கொஞ்சம் டிசிப்ளினாக என்னங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. குரு உச்ச குருவாக இருக்கிறதுனால ஒளிச்சிதறல்ங்கிறது நடந்து ராகுவுக்கும் அந்த குருவுடைய பார்வை ஓரளவுக்கு கிடைக்கும். நிறைய நல்ல மாற்றங்கள் மனோரீதியாக வரும். படிப்பில் ஆர்வம் கொஞ்சம் வரும். இருந்ததுக்கு பரவாயில்ல, பெட்டராக படிக்கிறாங்க, பாஸ் ஆகிடுறாங்க, டீசன்ட் ஸ்கோருங்கிறது வருது. பரவாயில்ல, இவ்வளோ இருந்தால் கூட என் குழந்தைய பற்றி நான் சந்தோஷம்தான் படுவேன். கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை தான் கும்பராசி குழந்தைங்களை வச்சுருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கும். அந்த ஒரு நிம்மதிங்கிறத குழந்தைங்க கொடுத்துருவாங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே குருவுடைய பெயர்ச்சியும் குருவுடைய பார்வையும் இந்த ராகு சனியை கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஒரு கண்ட்ரோலில் வச்சு குழந்தைங்களை ஓரளவுக்கு ஒரு நல்வழி பாதையில் கொண்டு போகுது. கும்பராசி குழந்தைங்களை வச்சுருக்க பெற்றோர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம். கும்பராசியில் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக எக்ஸாம்ஸே எழுதிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கலன்னா, உங்களுடைய தகுதிக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலையோ தொழிலோ ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமையுது. 6ல் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, நல்லது தானே செய்வார் அப்படின்னா உச்சமாக இருக்கிறாரு. கும்பராசிக்கு குரு ஒன்றும் ரொம்ப நல்லவர் இல்லை. 11ஆம் அதிபதி 6ல் போய் உச்சமாகிறாரு. 6ஆம் அதிபதி 11ல் வந்து உச்சமானாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கிரகம், ஏதோ ஒரு லக்னம், ராசி, அந்த 6ஆம் அதிபதி போய் 11ல் உச்சமாகிறாருன்னா ஜெயிச்சிடலாம். 11 போய் 6ல் மாட்டும்போது அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுது. அப்போ ரொம்ப ஏஜ் பார் ஆகுது, இப்போ இந்த வேலைக்காக தான் நான் கல்யாணமே பண்ணாமல் உட்காந்துட்ருக்கிறேன்னா தயவு செஞ்சு வேறு ஒரு துறையை தேர்ந்தெடுங்க. ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த ஒரு முடிவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு மேஜர் டெசிஷன் இல்லையா? ஜாதகத்தையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. காதல், திருமணம், குடும்ப உறவு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? காதலில் வந்து நம்மளே பிரச்சனையை பண்ணியிருப்போம். நம்மளே ஒரு 4 யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட பார்ட்னர் இன்னார் தான் அப்படின்னு லேபிள் பண்ணி, அல்லது யாரோடையாவது நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி
சில பிரச்சனைகளை நம்மளே உண்டு பண்ணியிருப்போம். நம்ம சரியாக இருக்கிற இடங்கள்ல அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு சந்தேகம் வர்றது, 3ஆம் நபர் தலையீடுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் காதலன் காதலியாக இருக்கட்டும், திருமணமான உறவாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்துட்டு வந்ததுங்க. இப்போ ராகுவுக்கு குரு பார்வை கிடக்கிறதுனால ஒரு நம்பிக்கைங்கிறது ரிலேஷன்ஷிப் மேலே வரும். இதை நம்ம கைவிட்டக்கூடாது, இதை எப்படியாவது பிடிச்சி கொண்டு போயிடணும்னு ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது மேனேஜ் பண்ணணுங்கிற ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதில் வெற்றியும் அடைவீங்க. திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது. காதல் திருமணம் நடக்குமாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ், இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ், அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்கள கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நடக்கும். ராசியில் ராகு, 7ல் கேது. அப்போ வேற்று மதம், வேற்று மொழி இந்த தொடர்பெல்லாம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான யோகம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குழந்தை பிராப்தம் கும்பராசி கப்பலுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வருஷமாச்சு கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா குழந்தை பிராப்தத்துக்கு இந்த குரு பயிற்சி எந்த தடையும் கொடுக்கல, யோகத்தையும் கொடுக்கல, தடையும் கொடுக்கல. ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நடக்க போது 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மருத்துவம் தேவைப்படும். கொஞ்சம் ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கிறீங்கன்னா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். பிபி, சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்டருடைய அந்த கரெக்டான ப்ரெஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா பண்ணுறது, பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கிறது, டாக்டர் சொல்கிற அட்வைஸை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறத ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் 5ஆம் அதிபதி புதன் இல்லையா? ஸோ பிறக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கும். அதிர்ஷ்டகரமான ஒரு குழந்தையை அமைகிறதுக்கான ஒரு யோகமும் கும்பராசி அன்பர்களுக்கு நிரம்ப இருக்குது. வேலை வாய்ப்பு, தொழிலெலாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல வேலை கிடைக்குமா? வேலை மாறணும்னு நினைக்கிறோம். வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். 2027 7ஆவது மாதம் வரைக்கும் வேலை மாற்றத்தை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். 2027 3ஆவது மாதத்துக்கு அப்புறம் நல்ல வேலை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் அதுவே வந்து கிடைக்கும். அப்போது மாறிக்கோங்க. ஏன்னா இப்போ வேலை மாறணுன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏன்டா மாறணும்னு ரெக்ரெட் பண்ண வைப்பார் சனியும் குருவும் சேர்ந்துட்டு. அதனால் வேலை மாற்றத்தை கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தள்ளி தான் போகுதே தவிர அது கிடைக்காம போகுங்கிற அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் ஒரு 6லேருந்து 8 மாதம் நீங்கள் கொஞ்சம் அடுத்த வேலை மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. சுய தொழில் அப்படிங்கிறத நாங்கள் ஆரம்பிக்கலாமா, பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது ஆன்சர் இஸ் எஸ். 10ஆம் இடம் வலுவாக இருக்குது. ஸோ தொழில் மூலியமாக ஒரு நல்ல லாபம், புது பார்ட்னர் கிடைக்கிறது, நல்ல வேலையாட்கள் தொழிலில் கிடைக்கிறது. கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையாட்களால் தான் ஏமாறுவாங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க துரோகம் பண்ணுறது, வீட்டு வேலைக்கே ஒரு ஆள் வச்சுருந்தீங்கனாலும் ஏதாவது அவங்களால ஒரு மன கஷ்டம், பிரச்சனைங்கிறதெல்லாம் வரும். எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்க சைட்லேருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ அந்த நிலையெல்லாம் மாறும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. தொழிலை நல்லா கொண்டு போகிறது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலியமாக ப்ரமோட் பண்ணுறது, பாப்புலர் ஆகிறது, அந்த தொழிலில் ஒரு நோட்டட் பர்சனாக வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. 6ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆர்கானிக்கான விஷயங்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அக்ரி பண்ணுறது, விவசாயம் பண்ணுறதன் மூலயமா ஒரு நல்ல லாபம்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது நிச்சயமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கே பண்ணலாம்? தயவு செஞ்சு ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. லேண்டு, கோல்டை தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். ஷேர்ஸு, மியூச்சுவல்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ்னு போனீங்கன்னா அதன் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் கும்பராசி அன்பர்கள் தயவு செஞ்சு போக வேண்டாம். கடன் அமைப்புகள் எப்படி இருக்குது? கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க. இவ்வளோ நாள் கடனே வாங்கினதில்ல, கடன் வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதனாலும் கடன் வாங்குவீங்க. 6ல் உச்சகுரு வராரு. ஸோ அதனால் கடன் அமைப்புகளில் கவனமாக இருந்துக்கணும். அளவுக்கு அதிகமான லோன்ஸ் போகாமல் பார்த்துக்கோங்க. உடல் வியாதிகள், உடல் உபாதைகள்லாம் எப்படி இருக்கும்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் ஒரு பிரச்சனை, லங் இன்ஃபெக்ஷன்ஸ், கொஞ்சம் வயசாகுது அப்படின்னா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லோவர் பாடியில் வெயிட் போடுறது, ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். என்ன அடிக்கிட்டே போகிறீங்கன்னு கேட்காதீங்க. 6ல் வராரு உச்சகுரு. ஹெல்த்தை வயதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால வேணுங்கிறத சாப்பிடுவீங்க. ஹெல்த்தெல்லாம் மறந்தே போயிடும் சாப்பாடுன்னு வந்துட்டா. ஸோ கொஞ்சம் ஃபுட் கண்ட்ரோல் வேணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறிக்கிறது, நல்ல பாடியை செக் பண்ணி டாக்டர் அட்வைஸ் பண்ணி நல்லபடியாக கொண்டு போய்க்கிறது நல்லதுங்க. வம்பு வழக்கு வியாஜிங்கள் கோர்ட் கேசஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்கோன்னா எதிரி வலுத்து தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் எதிரிகள்கிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இவன் தானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க.
பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம பயந்தே தான் ஆகணும். ஸோ எதிரிகள் வலுத்திருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட் மூவை கோர்ட் கேசஸ்லாம் பண்ணுங்கள். கரெக்டாக லாயரை ஃபாலோ பண்ணுறது, கேஸை மானிட்டர் பண்ணுறது. எங்கேயாவது கோர்ட்டை விட்டிங்கன்னா பிசுறு தட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் கவனமாக இருந்துக்கோங்க. சரி, இந்த கோர்ட் கேசஸ்லாம் எங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஹெல்த் நல்லா இருக்கணும், கடன்லேருந்து நாங்கள் தப்பிக்கணும், ஏதாவது ஒரு டெம்பிள் சொல்லுங்கள் போயிட்டு வரோன்னா சுசீந்திரத்தில் போய் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள், மனசுக்கு தைரியம், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு நிவர்த்தி, கோர்ட் கேசஸ்லேருந்து தப்பிக்க வைப்பார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கும். வாழ்வியல் பரிகாரங்கள் நாங்கள் என்ன பண்ணலாம்? எள்ளு, கருப்பட்டி, நல்லெண்ணெய் இந்த 3ஐயும் அதிகமாக டயட்டில் சேர்த்துக்கோங்க. இதே நல்லெண்ணெயை இல்லாதப்பட்டவங்களுக்கு டொனேட் பண்ணுங்கள். சனிக்கிழமையில் பண்ணுங்கள். கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. இதுவே ஒரு நல்ல வாழ்வியல் பரிகாரமாக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி அமையும். ஆல் தி வெரி பெஸ்ட் கும்பம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.